வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த குட்டி கதையில ஒரு ஏழை விவசாயி இருந்தாருங்களாம். அவருக்கு ஒரு அழகான மகளாம். அந்த மகளுடைய அழக பார்த்து அத்தன பேருமே அப்படியே அசந்து விழுந்துருவாங்களாம். அந்த மாதிரி அழகுங்களாம். அவங்க சிரிச்சா அழகாம், அவங்க நடந்தா அழகாம், அவங்க கூந்தல் அழகுங்களாம், அவங்களுடைய நிறம் பளபளப்பா இருக்குமாம். அந்த பொண்ணுடைய உடல் அழகு அவ்ளோ அழகா இருக்குங்களாம். பெரிய பெரிய வசதியானவர்கள் கூட அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்களாம். அந்த பொண்ணுடைய குரல் அவ்ளோ இனிமையா இருக்குமாம். இந்த மாதிரி மகள பெத்ததுக்கு இந்த விவசாயி என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறாரு தெரியலன்ட்டு, அவர சுத்தி இருக்கிறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்களாம். பொண்ணுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுங்களாம். விவசாயிக்கு என்ன எண்ணம்னா, பெரிய பணக்கார மாப்பிள்ளைய பொண்ணுக்கு பார்க்கணும்னு எண்ணம் இல்ல. ஆனா புத்திசாலியான மாப்பிள்ளைய பொண்ணுக்கு முடிக்கணும்னு ஒரு எண்ணம். அதனால 8 ஊருக்கும் தண்டோரா போட்டாருங்களாம். நாளைக்கு என் பொண்ண பார்க்க யாருக்கெல்லாம் இஷ்டம் இருக்கோ, அத்தன பேரும் வரிசையா வந்து நில்லுங்கன்ட்டு. ஊரே கூடி நின்னுச்சுங்களாம். அப்போ விவசாயி அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாருங்களாம். "என்னுடைய பெண்ண நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா, நான் சொல்ற 2 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அப்பதான் உங்களுக்கு என் பொண்ண கட்டிக் குடுப்பேன்னு" சொல்லிட்டாருங்களாம். என்ன கேள்வி விவசாயி கேட்பாரோன்னு எல்லாரும் ஆர்வமா இருந்தாங்களாம். அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க வந்த அத்தனை பேருமே பெரிய பெரிய பணக்காரர்கள், அழகானவர்கள். பார்க்கவே அந்தஸ்தா இருந்தாங்க. இத்தன பேருமே பொறுமையா அந்த பொண்ணுக்காக வரிசையில நின்னாங்க. விவசாயி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாருங்களாம். முதல் கேள்வி, "உலகத்திலேயே இனிமையான பொருள கொண்டு வரணும். அதே மாதிரி உலகத்திலேயே கசப்பான பொருளையும் என்கிட்ட கொண்டு வந்து காட்டணும்." அப்படின்னு சொன்னாருங்களாம். "இதுக்கு 1 நாள் உங்களுக்கு அவகாசம்னு" சொன்னாருங்களாம். வந்தவங்கலாம் அலறி அடிச்சுக்கிட்டு, இந்த 2 பொருளையும் கொண்டு வரதுக்காக அவங்கவங்க ஊர நோக்கி ஓடுனாங்களாம். மறுநாள் போட்டி தொடங்குற நேரம், அத்தன பேருமே அந்த விவசாயி வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னாங்களாம். ஒவ்வொரு ஆளா அவங்க எடுத்துன்னு வந்த விஷயங்கள காட்டுனாங்களாம். நெறைய பேரு இனிப்பு பொருட்கள கொண்டு வந்தாங்களாம். நெறைய பேரு கசப்பான பொருட்கள கொண்டு வந்து காட்டுனாங்களாம். அந்த பொருட்கள பார்த்தோம். அவருக்கு மனசு ஒத்து வரலையாம். இது நான் நெனச்சது இல்லன்னு சொல்லி, அவங்க எல்லாரையும் போயிடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாருங்களாம்.